12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜிக்கான ஒரு ஒன் வேர்டு ஆன்சர் கீ. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின் வந்து படிச்சிருந்தாலே வந்து 90 above வந்து அசால்ட்டாக எடுக்கலாம், 90+. ஸோ 60+ எடுக்கலாம் 70க்கு. ஓகே, ஸோ நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வந்துருந்தது. ஸோ நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்கிங்கன்னா பாருங்கள் எப்படி ஈஸியாக இருக்கா, கொஸ்டின் டஃப்பாக அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, கீழே பார்க்கலாம் ஒன் வேர்டு. ஸோ இது ஏ டைப்புக்குள்ளது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா, இது வந்து மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் தான் வரும். ஸோ டைசைகாட்டிக் ட்வின்ஸ் தான் நிறைய நினச்சிட்ருக்கீங்க. விஜயாவில் ஆன்சர் வந்து மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ். ஓகே, அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து செகண்ட் ஒன் வந்து இது வந்து இன்ஹிபிகேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸு. இதுதான் தேர்ட் ஒன் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையான ஆன்சருக்கு, ரியல் ஆன்சருக்கு. ஸோ தப்பாலாம் இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து யூவி ரேஸ் ஆன்சர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நேச்சர் மெனி ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் க்ளோன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, போத் அசன் ரீசன் ஆட்ரு ரீசன் கான்ஸ்பிரேஷன் வே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது ரிலேஷன்ஷிப் சக்கர்ஃபிஷ், இது வந்து கமான்சலிசம். ஸோ கிட்டத்தட்ட 6 இன்சைட் ஒன்னோடு கேட்டிருந்தான். ஸோ கஷ்டமாக தான் இருந்துச்சு 6 இன்சைட் ஒன்னோடு. ஆனால் நான் படிச்சிருந்த கொஸ்டின் கேட்டனாலே நான் 90க்கு மேலே அசால்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. ஓகே, ஸோ அது கீழே இது வந்து ஐஜிஇ. அதுக்கப்புறம் அது கீழே த விங்ஸ் ஆஃப் பேட்ஸ் ஆஃப் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வர்ஜென்ட் எவால்யூஷன். அப்புறம் அது கீழே வந்து இது வந்து ஆன்சர் வந்து மோஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரேட் யூஸ் இன் டிஸ்லரிஸ் மோலாசஸ்ஸு. சர்மா அது கீழே நிக்கு அப்படிங்கிறது ஜோர்தான் ஆன்சர், உண்மையான ஆன்சர் ஜோர்தான் தான். ஓகே, ஸோ அது கீழே வந்து டிஎன்ஏஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலு. அப்புறம் அது கீழே இது வந்து போலியோ இருக்கிற ஆன்சர் ஆப்ஷன். ஸோ ஸ்மால் பாக்ஸ், போலியோ, டிப்தரியா, டெட்டானஸ் அப்படிங்கிறது. சர்மா இது வந்து மெயில்ஸ் ஒன்லி ப்ரொடியூஸ்ட் வந்து ஆர்ஹெனோடாக்கி. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஹியூமன் ஜீனோம் 300 பேசஸ்ஸு. சர்மா லாஸ்ட் ஒன்று இது வந்து ஆம்பிபியன்ஸ். கிட்டத்தட்ட 6 இன்சைட் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகே, அப்புறம் நம்ம சொன்ன 2 மார்க் 3 மார்க்கில் எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கிராமாடோஜெனிசிஸ் நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின், இன்ஹிபின் சொன்ன கொஸ்டின், ரீடிங் லேக்கிங் சொன்ன கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் நேண்டத்தில் மேன் சொன்ன கொஸ்டின் தான், அட்டாவிஸாக நம்ம சொல்லலை. ஆனாலும் வந்து கூட 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணலாம். ஸோ லிம்ப்ரோட் வந்து 5 மார்க்லன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 3 மார்க்கில் கேட்டிருக்கிறேன். ஸோ அப்புறம் ஜைமாலஜி சொன்ன கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹைபர்னேஷன் ஆசிட்ஸ் சொன்ன கொஸ்டின், இங்கோஸ் கேஸை போய்ட்டு 3 மார்க்கில் சொல்லியிருந்தோம். 2 மார்க் கம்பல்சரியில் கேட்டிருக்கான். ஸோ பாருங்கள் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க் பொறுத்தவரைக்கு இது நம்ம சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து இது சொல்லியிருந்தோம், இந்த வாட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லியிருந்தோம். வயர் செக்ஸ்லிங் ரெசசிவ் காமன் சொல்லியிருந்தோம். ஸோ அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ ஆர்என்ஏ சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா பாசிபிள் இது பற்றி சொல்லியிருந்தோம் சொன்ன கொஸ்டின். ஸ்மோக்கு சொன்ன கொஸ்டின். ஸோ இந்த நாக் அவுட் நம்ம சொல்லலை. ஸோ அப்புறம் இந்த கொஸ்டின் இதுவும் சொன்ன கொஸ்டின் தான். ஸோ அது கீழே இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லலை. ஸோ இதில் வந்து கம்பல்சரி மட்டும்தான் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் 3 மார்க் தான் போயிருக்கு. ஸோ அப்புறம் ஒன் வேர்டில் அந்த 5ம் போனாலும் கூட 8 மார்க்ஸாக வந்து போயிருக்கு. ஸோ அப்புறம் 5 மார்க் பாருங்கள் நம்ம சொன்ன கொஸ்டின் அப்படியே வந்துருந்து. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓம் சொல்லியிருந்தோம், பாப்புலேஷன் ரெகுலேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அப்புறம் நான் வந்து ஹியூமன் ஓம் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானும். ஆனால் வந்து கீழே பாப்புலேஷன் ரெகுலேஷன் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். 2 மார்க் 3 மார்க்லேயே கொடுத்துருந்தேன், அது 5 மார்க்கில் கேட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்டம்ஸ் இது 2 நம்ம சொல்லியிருந்தோம், இதுவும் சொல்லலை. ஓகே, ஸோ 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாமா? நம்ம சொன்னதை படிச்சிருந்தாலே 2 5 மார்க் அட்டன் பண்ணிருக்கலாம். அதில் ப்ரோட்டோசோம் டிசீஸ் சொல்லியிருந்தோம், இது சொல்லியிருந்தோம், இந்த கொஸ்டின்லாம் சொல்லியிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் பேசிவ் சொல்லியிருந்தோம். ஸோ அப்புறமா ரெக்கமெண்டேஷன்ஸ் டைப்ஸ் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா பிளாஸ்மாடிக் லைஃப் சைக்கிள் சொல்லியிருந்தோம், அதை கேட்கல. ஆனால் நம்ம எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம். நான் சொல்கிறத படிச்சிருந்தாலே 5 5 மார்க் அட்டன் பண்ணிருக்கலாம். பாருங்கள், காசஸ் இன்ஃபினிட்டி சொல்லியிருந்தோம், அதுமாதிரி இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்லியிருந்ததை படிச்சிருந்தா மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் படிச்சிருக்கலாம், எத்தனை கொஸ்டின் எழுதியிருக்கலாம் அப்படின்னா 5 மார்க்கில் 5 எழுதியிருக்கலாம், 25 ஆச்சா. 2 மார்க்கில் எத்தனை 6 கொஸ்டின் எழுதியிருக்கலாம், 12 மார்க். ஸோ 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி மட்டும் போகும். ஸோ 3 ஆச்சா. ஸோ 3 அதில் ஒரு 5 மார்க் போகும். ஸோ 8 92 மார்க் எடுக்கலாம் நம்ம சொல்லியிருந்ததுக்கு படிச்சிருந்தாலும். ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி பாட்னிக்கு போட போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.